السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في المحكم القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله فقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال نبينا أيضا: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெரும்படியனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். இறைவனால் நம் மீது கடமையாக்கப்பட்ட ஜுமுஆ எனும் வணக்கத்தை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையின் வாயிலாக ஒட்டுமொத்த மனித சமூகமும் கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு விதமான அறிவுரைகளை இறைவன் எடுத்து சொல்கிறான். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்பிக்கை கொண்ட மூமின்களாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு விதமான அறிவுரைகளை இறைவன் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப அந்த அறிவுரைகளை இறைவன் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். ஆனால் நம்மில் என்ன காரணமோ தெரியவில்லை, அந்த அறிவுரைகளை பல நேரங்களிலே அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக, ஒரு பொதுபோக்குத்தனமாக கடந்து செல்லக்கூடியவர்களாகத்தான் நம்மில் பலருடைய மனநிலை இருக்கிறது. இறைவன் தன்னுடைய திருமறையிலே திரும்ப திரும்ப சொன்ன அறிவுரையும், இறைவனுடைய அறிவுரையை எடுத்து சொல்ல வந்த நபிமார்கள் சொன்ன அறிவுரைகளில் மிக முக்கியமானது திரும்ப திரும்ப ஆழமாக சொல்லப்பட்டது. எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்திற்கு சொன்னார்கள்: யா கௌமி அஅ்புதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு. என் சமுதாயமே, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அவன் அல்லாத வேறு எந்த கடவுளும் உங்களுக்கு கிடையாது என்கிற ஏகத்துவ கொள்கையை எல்லா நபிமார்களும் சொன்னார்கள். திரும்ப திரும்ப சொன்னார்கள், ஆழமாக சொன்னார்கள். அதிலே எந்த விதமான சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையிலே மிக உறுதியாக சொன்னார்கள். அதற்கடுத்து சொல்லப்பட்ட செய்தி ஒன்று இருக்கிறது என்றால், மறுமையை நம்புங்கள் என்றார்கள். மறுமையை பற்றிய செய்தியை, மறுமையினுடைய சிந்தனையை சொல்லாத நபிமார்களுடைய வரலாற்றை நீங்கள் திருமறை குர்ஆனில் பார்க்கவே முடியாது. எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமூகத்திற்கு சொன்ன அறிவுரைகளில் மிக முக்கியமான பிரதானமான அறிவுரை இரண்டு: ஒன்று அல்லாஹ்வை வணங்குங்கள், இன்னொன்று மறுமையை நம்புங்கள். என்னை பின்பற்றுங்கள் என்பதை கூட அவங்க முக்கியத்துவப்படுத்தல.
நான் தூதரா இருக்கிறேன், என்ன பின்பற்றுங்க, நான் தான் உங்க வழிகள். இதல்ல. அல்லாஹ்வை நம்புங்க, மறுமையை நம்புங்க. அல்லாஹ்வை வணங்குங்க, மறுமையை நம்புங்க. இதைத்தான் எல்லா நபிமார்களும் திரும்ப 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 அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை மக்கள் மன்றத்திலே பிரகடனப்படுத்தும் போது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தூதராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு ஆரம்ப காலகட்டத்தில் மிக ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் பகிரங்கப்படுத்தாமல் மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இறைவன் வசனத்தை இறக்குகிறான். நபியே, உமக்கு ஏவப்பட்டதை எடுத்து சொல்லுங்கள், பகிரங்கப்படுத்துங்கள், தெளிவா சொல்லிருங்க. அதுல எந்த விதமான ஒளிவு மறைவுக்கும் இடமில்லை, தெளிவாக சொல்லுங்கள். அந்தி ரஷீரத்தக்கல் அக்ரபீன், உம்முடைய நெருங்கிய உறவினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மக்களை அழைத்து இந்த கொள்கையை பிரகடனப்படுத்த போகிறார். இவ்வளவு நாள் தன்னை தூதர் என்று மக்கள் மட்டத்திலே பிரகடனப்படுத்த முடியாத சூழ்நிலையில் மக்கள் எல்லாம் முகமது நபி அவர்களை எப்படி பார்த்தார்கள்? தூதராக பார்க்கவில்லை, நல்ல மனிதராக பார்த்தார்கள், உண்மையாளராக பார்த்தார்கள், நேர்மையாளராக பார்த்தார்கள். அதை அந்த மக்களே ஒத்துக்கொள்கிறார்கள். மக்களை எல்லாம் அழைச்சு வச்சுட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, தோழர்களே, மக்களே, இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை உங்களை தாக்க வந்திருக்கிறார்கள் என்று நான் சொன்னாலா குந்தும் சத்திய, என்னை நீங்கள் உண்மைப்படுத்துவீர்களா, என்னை நம்புவீர்களா என்று கேட்கிறார்கள். ஒட்டுமொத்த கூட்டமும் ஒரே குரலில் சொன்ன பதில் என்ன? மா ஜர்ரபனா அலைக்கும் இல்லா சிதுக்கா, உங்களிடத்திலிருந்து உண்மையை தவிர வேறு எதையும் நாங்கள் கேட்டதில்லையே, நீங்கள் பொய் சொல்லுவீர்களா, நீங்கள் ஏமாற்றுவீர்களா, நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்புவோம் என்றார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதர் மீது அந்த மக்களுக்கு இருந்த நம்பிக்கை, நல்ல அபிப்பிராயம், எவ்வளவு குவாலிட்டி இருந்தா அந்த மக்கள்கிட்ட அந்த பேரை கிடைச்சிருக்க முடியும். அப்ப அந்த மாதிரியான ஒரு பெயரை வைத்து அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இப்போது சொல்ல போகிறாங்க. அந்த மக்களிடத்துல தனக்கான நிலை என்ன, நான் எந்த நிலைமையில இருக்கிறேன், அந்த மக்கள் என்னை எப்படி நம்புறாங்க என்பதை எல்லாம் உறுதி செய்து விட்டு இப்போது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், அப்படி என்றால் அறிந்து கொள்ளுங்கள், ஒரு நாள் வர இருக்கிறது. அந்த நாளிற்கு முன்னால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவனுடைய தூதராக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த ஏகத்துவ கொள்கையை அல்லாஹ்வுடைய தூதர்கள் எடுத்து வைத்து விட்டு ஒவ்வொரு கூட்டத்தாரையும் அழிக்கிறாங்க. யா அப்த ஷம்ஸ், அல்லாஹ்வை மட்டும் வழங்குங்க, மறுமையை நம்புங்க. யா அப்துல் மனாஃப், அப்துல் மனாஃப் கூட்டத்தாரே, அல்லாஹ்வை மட்டும் வழங்குங்க, யாரும் அல்லாஹ்வுக்கு இணை வச்சிடாதீங்க. இப்படியே சொல்லிட்டு வந்த அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த கூட்டத்திலே தன்னுடைய மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு நபிகளார் சொல்கிறார்கள், யா பின்த முஹம்மது, இந்த முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, சலீனி மா ஷகதி மின் மாலி, இந்த உலகத்திலே காசு பணத்தில் இருந்து வேறு எந்த வசதியில் இருந்து உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடத்தில் நீ கேளுமா, அத்தாங்கிற முறையில உனக்கு நான் அதை நிறைவேற்றுவேன். ஆனால் லா உனி அன்கி மினல்லாஹி ஷையா, ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே உன்னை என்னால் காப்பாற்ற முடியாது, மறுமையை பயந்து கொள் என்றார். எல்லா இடங்களிலும் திரும்ப 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 அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னது மறுமை 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 மறுமை. சகோதரர்களே, நமக்கு மத்தியில இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒன்று உண்மையிலேயே மறுமையை மறந்து விட்டோமா, அல்லது மறந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான். அல்லாஹ்வை மறுமையை நம்பிக்கை கொண்டேன் என்று நான் சொன்னால் அந்த வார்த்தைக்கேற்ற முறையில என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், இல்லை என்றால் நான் நடிக்கிறேன்னு அர்த்தம். ஒரு வேலைக்காரன் கடையில ஒருத்தரை வேலைக்கு எடுக்கிறீங்க, என் கடையில வேலை செஞ்சாதானே சம்பளம், நான் சொல்ற வேலையை செஞ்சாதானே உனக்கு கூலி. என்னப்பா கடைக்கு வேலைக்கு சேர்ந்துக்கிறேன்? வேலைக்கு சேர்ந்துக்கிறேன். நீங்க வேலை சொன்னா செய்ய மாட்டேன், அப்புறம் எதுக்குடா உனக்கு சம்பளம் கொடுக்கணும், போடா. ஏறத்தாழ இன்றைக்கு இந்த மனநிலையில் தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கோம்.
அல்லாஹ்வை மறுமையை நம்புறீங்களா? நம்புறேன். என்ன செஞ்சீங்க? வல் தன்னுர் நஃப்சும்மா கத்தமத் லிகதின், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக எதை முற்படுத்தி வைத்திருக்கிறது என்று பார்க்க வேண்டாமா? என்ன செஞ்சுட்டு இருக்கிற? உலகமே வேணான்னு இஸ்லாம் சொல்லலைங்க. நல்ல கவனிங்க. உலகமே வேணாம். நீ சம்பாதிக்க கூடாது, பொண்டாட்டிக்குள்ளே பார்க்க கூடாது, நல்ல ட்ரெஸ் உடுத்த கூடாது, அப்படியே பச்சைக்கார மாதிரி பங்கர மாதிரி அப்படியே பள்ளிவாசலே படுத்து கிடக்குங்க. அப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லவே இல்லை. போ, சம்பாதி, குடும்பத்தை பாரு, நீ சாப்பிடு, அனுபவி, எல்லாம் செய், பிரச்சனை இல்லை. இஸ்லாம் சொல்வது என்ன? இவற்றில் மறுமையை மறந்துடாது, மறுமையை மறந்து விடாதே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான். ரிஜால், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பையுன் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வின் நினைவை விட்டு அவர்களுடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அவர்களை திசை திருப்பி விடாது. யகாஃபூன யௌமன் தத்தகல்லபு ஃபீஹி குலூபுஹும் வல் அப்சார், எந்த நாளிலே பார்வைகளும் உள்ளங்களும் தடம்புரலுமோ அந்த நாளை அவர்கள் பயப்படுவார்கள். இதுதான். இந்த பயம் இல்லாட்டி இந்த உலகத்தினுடைய பேரலையில சிக்கி ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம் சகோதரர்களே. அல்லாஹ்வை மறுமையை நம்புற தௌஹீத்வாதி என்று சொல்லுவது இங்க விஷயமே இல்லை. அதற்காக என்ன நான் செஞ்சிருக்கிறேன்? ஏதாவது செஞ்சிருக்கிறேனா? உலகத்துக்காக டெய்லி டெய்லி யோசிக்கிறேன்லங்க. தினம் தினம் நீங்களா இருந்தாலும் சரி, நானா தினம் தினம் யோசிக்கிறேன். காலையில எந்திரிச்சோம்னா இப்ப என்ன செய்ய போறோம், அடுத்து என்ன வேலை இருக்கு, கடைக்கு போகணும், அதுக்கப்புறம் பஜாருக்கு போகணும், அப்புறம் சரக்கு எடுக்கணும், திரும்பி கடைக்கு வரணும், அதை அடுக்கணும், வியாபாரம் செய்யணும், அப்புறம் வீட்டுக்கு போகணும், பிள்ளைங்களை பார்க்கணும். இப்படி என்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் நான் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிடுகிறேனே, இந்த திட்டத்துல எந்த இடத்திலாவது மறுமைன்னு ஒண்ணு இருக்குதா? இல்லைன்னா நான் என்ன நம்புறேன்னு அர்த்தம். இந்த நம்பிக்கைக்காக நான் என்னங்க செஞ்சேன்? ஏதாவது ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கிறேனா? பாய் நாங்க தொழுகிறோமே, பாய் 5 வேளை தொழுகிறோமே, அல்லாஹ் காப்பாற்றணும். அந்த தொழுகை இறைவன் சொல்லக்கூடிய, இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொழுகையாக இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் அதற்கு கூலி வழங்குவான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி குனிஞ்சு நிமிர்ந்து எந்திரிச்சு போயிட்டா தொழுகைன்னு அல்லாஹ் அதை ஏத்துப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. அது அல்லாஹ் சொன்ன, இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உயிரோட்டமான தொழுகையாக இருந்தால்தான் அல்லாஹ் அதையும் அங்கீகரிப்பான். இல்லாட்டி அதுவும் கிடையாது. என்ன சொல்ல போறோம், என்ன எடுத்து வச்சிருக்கோம், இதையாவது இருக்குதா? பெரும் கேள்வி சகோதரர்களே, பெரும் கேள்வி. நம்புறோம்னு சொல்றோமே, நம்பிக்கைக்காக நம்ம என்ன செஞ்சோம்? ஏதாவது செஞ்சு வச்சிருக்கிறோமா? சேர்த்து வச்சிருக்கிறோமா? அல்லாட்ட நாளை மறுமையில நின்றா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இல்ல ஒரு நீண்ட நெடிய காலம் இருக்கு, அப்படி எதுவும் யோசிச்சு வச்சிருக்கிறோமா? இல்ல பாய், இப்ப அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல பாய், இப்ப எனக்கு கடை வியாபாரம், மனைவி, புள்ள குட்டி இவங்களதான் பார்க்கணும், அதுக்கு ஒரு டைம் இருக்கு பாய், அப்புறம் நான் பண்ணிக்கிறேன், அப்படி எதுவும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த சிந்தனையில எதுவும் நீங்க இருக்கீங்களா அப்படின்னு குர்ஆன் நம்மை பார்த்து கேட்கிறது. அல்லாஹ் உனக்கு வழங்கியதில் மறுமை வீட்டிற்கு நீ என்ன சேமிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ சிந்திக்க மாட்டியா? நல்லா கேட்கிறான். உனக்கு கொடுத்ததெல்லாம் எதுக்கு? இங்க ஜாலியா இருக்கிறதுக்கா? அங்க நீ ஏதாவது சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு கொடுத்தேன். என்ன சேர்த்து வச்சிருக்கிற, என்ன செஞ்சு வச்சிருக்கிற, ஏதாவது இருக்குதா? அல்லது அந்த சிந்தனையாவது இருக்குதா? நன்மை செய்யறது ரெண்டாவதுங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த சிந்தனை இருக்குதா? மறுமைங்கிற சிந்தனை இருக்குதா? மறுமைக்காக நம்ம ஏதாவது செய்யணுமே, செய்ய முடியாம இருக்குது, கடையினால செய்ய முடியாம போகுது, வியாபாரத்தால செய்ய முடியாம போகுது, புள்ள குட்டியை பார்க்கறதால செய்ய முடியாம போகுது, நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம உடனே செஞ்சிடணுமே அப்படிங்கிற எண்ணம் இருக்குதா? இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானது. அந்த எண்ணத்துக்கே வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோமே. விளைவு என்ன தெரியுமா? இந்த மறுமைங்கிற சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே பசுமையாக இல்லாததனுடைய விளைவு என்னன்னா, எதுவெல்லாம் இஸ்லாத்தில் பாரதூரமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஏங்க ஒரு பாவத்தை இஸ்லாம் சொல்லுதுங்க, இதை செய்யாதன்னு, அதை செஞ்சனா இந்த உலகத்துல எனக்கு எந்த லாஸும் வராது.
எந்த நஷ்டமும் வராது. ஆனா மறுமையில அது மிகப்பெரிய நஷ்டமாக, மிகப்பெரிய தண்டனையாக வந்து நிற்கும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அந்த பாவத்தை விட்டு நான் விலகிறேனா? சாதாரணமாயிடுச்சு. நான் கேட்கிறேன், ஒருத்தரை பத்தி நான் புறம் பேசுறேங்க, சிம்பிளா சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒருத்தரை பத்தி புறம் பேசுறேன், அதனால எனக்கு உலகத்துல என்ன, எனக்கு என்ன கேடு வரப்போகுது? எனக்கு எதுவும் லாஸ் ஆக போதா? பாவம் தானே, புறம் பேசுறது பாவம் தானே. அந்த பாவத்தை செய்வதால் இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் இழப்பு வர போகிறதா? எதுவும் நஷ்டமாயிருமா? எதுவும் கிடைக்காம போயிருமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அது பாட்டு அது ஒரு டைம் பாஸுக்கு, ஒரு ஜாலிக்கு அடுத்தவனை பத்தி புறம் பேசுறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, நாளை மறுமையிலே புறம் பேசியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலைமை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மெஹராஜுடைய இரவுக்கு அழைத்து செல்லப்படும் போது நரகத்திலே சிலரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். எப்படிப்பட்டவர்கள்? அல்ஃபாருஹும் நுஹாஷ், அவர்களுடைய நகங்கள் எல்லாம் செம்புகளாக இருக்கிறது. நகம்னா செம்பு. யஹ்மிஷூன உஜூஹஹும் வ சுதூரஹும், அந்த நகங்களை கொண்டு தங்களின் முகங்களையும் நெஞ்சு பகுதிகளையும் கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் மன் ஹாவுலாய், இவர்கள் எல்லாம் யார்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு கொடூரம்? என் கைகளை வைத்து என் கண் அப்படியே கீறி கிழிச்சு எடுக்கிறேங்க, நானு என் வாயை கிழிக்கிறேன், என் நெஞ்ச பிடிச்சு அப்படியே இறுக்கி எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வேதனை கொடுக்கப்படுதே, யார் இவர்கள்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை, இவ்வளவு மோசமான தண்டனை கொடுக்கப்படுகிறது என்றால் இவன் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கணும், எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணியிருக்கணும். தப்புக்கு ஏத்த மாதிரி தானங்க தண்டனை. ஒருத்தன் 10 காசு திருடுறான், அவனை தூக்கிட்டு போய் அவனை தூக்குல போடுவாங்களா? 10 காசு தானையா, தப்புதான், தப்புங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அதுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையினுடைய அளவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, செய்யற தவறுக்கு ஏத்த மாதிரி தானே தண்டனை. இந்த தண்டனையை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவ்வளவு மோசமான தண்டனையா இருக்குது, இது யாருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க, பதறாங்க ரசூலுல்லாஹ். யாருக்கு சொல்லப்படுகிறது? ஹாவுலாயி யாக்குலூனல் லுஹூமன் நாஸ், இவர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்திலே மனித மாமிசங்களை தின்றவர்கள். மனித மாமிசமா அப்படின்னா இந்த அகோரிகளா, இந்த இறந்து போன பிணத்தை பூஜை பண்ணி அறுத்து திம்பாங்களே அவங்களா? அவர்கள் யார் இவர்கள்? இந்த உலகத்திலே பிறருடைய மானத்தில் விளையாண்டவர்கள், அடுத்தவனை பற்றி அவதூறு பேசி சிரித்தவர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை இது. புறம் பேசுறானே, ஊர்வலா பேசுறானே, அடுத்தவனை பத்தி பேசி 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 சிரிக்கிறதுல ரசிக்கிறதுல அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை அடைஞ்சாலே அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை இது. சகோதரர்களே, இதை பற்றி பல உரைகளிலே பல சந்தர்ப்பங்களில் நாம் கேட்டிருந்தாலும் கேள்வி என்ன, ஏன் நம்மளால விட முடியல? பயம் இல்லைன்னு தானங்க அர்த்தம். மறுமை இருக்கு, நரகம் இருக்கு, சொர்க்கம், நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற செயல்பாடு ஏன் வரல? நன்மை செய்யறத விடுங்க, தீமையை கூட என்னால விட முடியலையே, பாவத்தை கூட என்னால விட முடியலையே. அப்பனா என் மறுமை நம்பிக்கை எவ்வளவு பலகீனமாக இருக்குன்னு பாருங்க. நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும். இந்த மறுமை நம்பிக்கையை ஸ்ட்ராங் ஆக்கணும், உறுதியாக்கணும் என்பதற்காகத்தான் இந்த அமல்கள் எல்லாம். தொழுவுங்க, தர்மம் செய்யுங்க, தாவா பணி செய்யுங்க, ஏழைகளுக்கு உதவுங்க, பெற்றோரை பாருங்க, இப்படிலாம் அல்ல நிறைய நன்மைகளை செய்ய சொல்றாங்க. இது ஏன் சொல்றான்? இந்த நன்மைகளை செய்ய 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 இந்த மறுமை நம்பிக்கை ஸ்ட்ராங்கா. ஏன்னா இந்த நன்மையை செய்யறதுனால உனக்கு ஏதாவது ரிசல்ட் உடனே கிடைக்குதா? ஒருத்தர் ஜமாத்தா வந்து தொழுவுறாருங்க, தொழுது முடிச்சுட்டு வெளியே போனோம்னா அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் கிரெடிட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, நம்ம வந்து தொழுதான் கரெக்டா வந்துருச்சு, 5 வேளை தொழுகைக்கு 5000 ரூபாய் வந்துருச்சு, ஓகே பாய். அப்படி எதுவும் இருக்கா? நீ செய்யக்கூடிய இந்த நன்மைகளுக்கான கூலி எங்க கிடைக்கும்? மறுமையில கிடைக்கும். அந்த மறுமையை நம்பும் போது அந்த அமல்கள் அதிகமாகுதுல்ல, இந்த அமல்கள் அதிகமாக அதிகமாக அந்த நம்பிக்கையில ஒரு உறுதி வந்துடும், ஸ்ட்ராங் வந்துடும். அல்லாஹ் தருவான், அல்லாஹ் செய்வான், அல்லாஹ் கொடுப்பான். அதுக்காகத்தான் இந்த நன்மைகள்லாம். தொழுகையா எடுத்துக்கிட்டு, நோன்பா இருக்கட்டும், எந்த நன்மையாக இருந்தாலும் அந்த நன்மையின் அடிப்படை ஆணிவர் மறுமையினுடைய நம்பிக்கை ஸ்ட்ராங் ஆகும்.
இதுக்குத்தான். அப்ப நம்முடைய மறுமை நம்பிக்கை உறுதியாக இருக்கிறதா அல்லது உருகுலைந்து இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். இது சாதாரண விஷயம் இல்லை சகோதரர்கள். நீங்க மறுமைக்காக நன்மை செய்யறதை விட்டுருங்க, மறுமைக்காக பாவத்தை விட்டாவது நம்ம வெளியே வரணும். இந்த பாவத்தை செய்யக்கூடாது சகோதரர்களை. சாதாரண அற்பமான பாவம் இல்லைங்க, பெரும் பெரும் பாவத்தை முஸ்லிம்கள் துணிஞ்சு செய்யறாங்க. பெரும் பாவத்தை. வட்டி ஹராம் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. சந்தேகம் இருக்குதா முஸ்லிம்களுக்கு? என்ன மாதிரி பண்றது? வட்டி வாங்கிதான் பாய் ஆகணும்னு வட்டி வாங்குறதுக்கு அரை மணி நேரம் பேசுறான் பாய். அப்படிலாம் பார்த்தா வியாபாரம் பண்ண முடியாது பாய். அப்படிலாம் பார்த்தா வீடு கட்ட முடியாது. அப்படிலாம் பார்த்தா கார் வாங்க முடியாது பாய். நீங்களும் போய் உட்காந்து எந்த காலத்துல போய் இருக்கீங்க? நான் ஆதாமியாவால் காலத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் இல்லாட்டி எப்படி போய் முடியும்? வாங்கிதான் போய் ஆகணும். அவசரத்துக்கு என்ன பண்ணுவீங்க? எது அவசரம்? கார் வாங்குறதுக்கு எனக்கு அவசரமா? ஐபோன் வாங்குறதுக்கு எனக்கு அவசரம்? இதுல என்னடா எனக்கு அவசரம்? அவசரத்துக்கு என்ன போய் பண்றது? வாங்கிதான் போய் ஆகணும். ஏங்க அது வட்டி ஆச்சுங்க, அதெல்லாம் கரெக்டு தான். இருக்கட்டும் பாய், அதெல்லாம் இருக்கட்டும். வைங்க கொஞ்சம் ஓரமா வைங்க, பேசுறேன் அப்புறம் பேசுறேன். அதெல்லாம் பார்த்தா முடியாது பாய். தெரியுதா உங்களுக்கு? மறுமை நம்பிக்கை எங்க வந்து நிக்குதுன்னு தெரியுதா? இந்த பாதையை நோக்கித்தான் இன்றைக்கு நம்மில் சிலரோ பலரோ நகர்ந்து கொண்டு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உருவாக்கிய சமூகம் எப்படி இருந்தார்கள்? அன்பார்ந்த சகோதரர்களே, மறுமையை நம்பி அந்த மறுமைக்காக அமல்கள் செய்கிறார்கள், நன்மைகள் செய்கிறார்கள் என்பது ஒரு கோணம் சகோதரர்களே. நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு பாவத்தை நம்ம செய்யறோம். அந்த பாவத்திற்கு இந்த உலகத்துல எந்த தண்டனையும் இல்லை, எந்த லாஸும் இல்லை, எந்த இழப்பும் இல்லை. ஆனால் மறுமைக்கு பயந்து அந்த பாவத்திற்கான தண்டனையை இந்த உலகத்திலே தேடிக்கிறாங்கன்னா அவர்களுடைய மறுமை நம்பிக்கை எங்க இருக்குன்னு பாருங்க. மறுமையில அல்லாஹ் விசாரிச்சு தண்டனை கொடுப்பாங்க, அது வேற. அல்லாஹ் மறுமையில தண்டனை கொடுத்துருவானே என்று பயந்து அந்த பாவத்திற்கு தன்னையே சாட்சியாக்கி தண்டனையை கேட்டு வாங்குகிறார்கள். இது என்ன நம்பிக்கை நான் கேட்கிறேன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சபையில் அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு நபித்தோழர் வருகிறார். வந்தவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, இன்னி ஸனைத் ஃபதஹிர்னி, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ்க்கு ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு வந்துருது. அவர் மேல இல்ல, என்னடா இது ஒரு வித்தியாசமான இந்த மாதிரி ஒரு வார்த்தை யாருமே சொல்லி நம்ம கேட்கல. விபச்சாரம் பண்ணிட்டே எனக்கு தூய்மைப்படுத்துங்க என்ன அர்த்தம்? குளிக்க வைங்கன்னு அர்த்தம் இல்ல. விபச்சாரம் பண்ணிட்டே எனக்கு தண்டனை கொடுங்கன்னு அர்த்தம். எவனாவது வந்து இப்படி கேட்பானா? விபச்சாரத்தை பண்ணிட்டே வந்து தண்டனை கொடுங்கன்னு எவனாவது வந்து கேட்பானா? இவர் ஏன் வந்து கேட்கிறாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு மாதிரி ஒரு குழப்ப நிலையில, ஒரு வெறுப்பு நிலையில தன்னுடைய முகத்தை இப்படி திருப்புறாங்க. அவர் இந்த பக்கம் வர்றாரு, வந்து அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், தண்டனையை கொடுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி திருப்புறாங்க. அவர் இந்த பக்கம் வர்றாரு, வந்து அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், தண்டனை. ரசூலுல்லாஹ் கோபம் அடைந்து அந்த தோழர்களை பார்த்து கேட்கிறாங்க, தோழர்களே, உங்களுடைய சகோதரருக்கு எதுவும் பைத்தியம் பிடித்திருக்கிறதா என்று நீங்க பார்க்க மாட்டீங்களா? இந்த ஹதீஸ்ல வர வாசகத்தை சொல்லுங்க. உங்கள் சகோதரருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா என்று நீங்க பார்க்க மாட்டீங்களா? என்ன பைத்தியக்காரரா? என்னங்க வந்து எனக்கு தண்டனை கொடுங்கிறாரு. என்ன தண்டனை? கல்லால எறிந்து கொலை செய்யக்கூடிய தண்டனை. தப்பு பண்ணிட்ட டீச்சர் 2 அடி அடிச்சுக்குங்க. பெரம்புல அடிக்கிற அடியா? கல்லால அடிச்சு சாகடிச்சிருவாங்க. அந்த தண்டனை கேட்டு வந்து நிக்கிறாரு. இவருக்கு என்ன பிரச்சனை நீங்க யாரும் பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். உடனே கூப்பிட்டு, எப்பா இங்க வா, என்ன ஆச்சு, என்ன விஷயம் எல்லாம் கேட்கிறாங்க. அவர் விவரத்தை சொல்றாரு. ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இவரு தெளிவா தான் இருக்கார், சொன்னது உண்மைதான், தப்பு நடந்திருக்கு அவர் சொல்றாரு. அப்படி என்றால் அவருக்கான தண்டனை நிறைவேற்றுங்கிறாங்க. அவருக்கான தண்டனை நிறைவேற்றப்பட்டு அவர் கொல்லப்படுகிறார். கொஞ்ச நாள் கழித்து ஒரு பெண்மணி வராங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை தூய்மைப்படுத்து.
ரசூலுல்லாஹ் மறுபடியும் முகத்தை திருப்பணும். அவங்க சொல்றாங்க, மாயிஸ் இப்னு மாலிக்குக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அது மாதிரி என்கிட்ட செய்யணும்னு நினைக்காதீங்க. நான் தவறு செய்திருக்கிறேன். அந்த தவறுக்கான ஆதாரம் என்னுடைய வயிற்றிலே கருவாக இருக்கிறது. எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கன்னு வந்து கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ தப்பு பண்ணது ஓகே, உனக்கு தண்டனையை கொடுக்கலாம். இந்த கருவை என்னால தண்டிக்க முடியாதுமா, நீ போய் குழந்தையை பெத்தெடுத்துருவான்னு அனுப்பி விட்டுற. இந்த பெண்மணி போறாங்க, குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. குழந்தையோட வந்து பெற்றெடுத்த குழந்தையோடு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கையில கொடுத்துட்டு, இப்ப எனக்கு தண்டனையை கொடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, இந்த குழந்தைக்கு 2 ஆண்டு காலம் பால் குடி சட்டம் இருக்குமா, அதை நிறைவேற்றணும், நீங்க போங்க. மறந்துட்டாங்க ரசூலுல்லாஹ், மறந்துட்டாங்க. நாட்கள் ஓடிடுச்சுலங்க. வந்து கொடுத்துட்டு எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்க, இந்த பிள்ளைக்கு 2 ஆண்டு கால சட்டம் இருக்குமா, அதை நிறைவேற்றணும், போமா அனுப்பிச்சு வச்சிடறாங்க. திரும்ப அந்த பெண்மணி அந்த குழந்தையை கூட்டிட்டு வராங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ். கூட்டிட்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சபையில விட்டுட்டு ஒரு ரொட்டி துண்டை கையில கொடுத்து இதை சாப்பிடுமா அப்படிங்கிறாங்க. அந்த புள்ள சாப்பிடுது. சாப்பிடுற அளவுக்கு வந்துருச்சு. இப்ப எனக்கு தண்டனையை கொடு. என்னங்க இது, நான் அவார்டா கொடுக்குறாங்க, பாராட்டு விழா நடத்த போறாங்களா, கொல்ல போறாங்க. திரும்ப திரும்ப வருகிறாள், தண்டனையை கொடுங்க, தண்டனையை கொடுங்க, தண்டனையை கொடுங்க என்று. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, யாராவது இந்த குழந்தைக்கு பொறுப்பெடுத்துக்கிறீங்களா? ஒரு அன்சாரி தோழர் பொறுப்பெடுத்த உடனே அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. சுற்றி நின்று கொண்டு கல்லால் எறிகிறார்கள். காலித் பின் வலீத் அவர்கள் ஒரு கல்லை எடுத்து எறிகிறார்கள். அந்த பெண்ணின் நெற்றியில பட்டு அந்த ரத்தம் தெரிச்சு அவர் மேல பட்டுறது, ட்ரெஸ்ல பட்டுறது. அவருக்கு ஒரு மாதிரி எரிச்சல். அவர் சொல்றாரு, ஒரு விபச்சாரியினுடைய ரத்தம் என் மேல பட்டுருச்சு அப்படின்னு அருவருப்புல பேசுறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, மகளன் யா காலித், வார்த்தையில நிதானம் இருக்கட்டும். நீங்க யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்க தெரியுமா? மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகளில் ஒரு கூட்டத்தாருக்கே பங்கு வைக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்விடத்திலே தௌபாவை தேடிய ஒரு பெண்ணை பார்த்து இந்த வார்த்தையை நீங்க சொல்லி இருக்கீங்களே, நிதானமா பேசுங்கிறாங்க ரசூல். சௌரல்ல, இது என்ன நம்பிக்கை, இது என்ன செயல், இவங்க ஏன் இப்படி செஞ்சாங்க? சகோதரர்களே, ஒரு பாவத்தை செய்திருந்தால் கூட நானாக ஒற்றுக்கொள்வது என்பது மக்கள் மன்றத்தில், அல்லாஹ்விடத்துல வேற. ஒரு தவறை செய்துவிட்டு நான் தாங்க செஞ்சேன் என்று ஒத்துக்கொள்வதற்கு பாருங்க பெரும் விஷயங்க. அதெல்லாம் அற்பமான தவறுக்கு நான் சொல்றேன், சின்ன விஷயம். பொருள் ஒண்ணு இருக்குது, அது கீழே விழுந்துருச்சு. ஏங்க விழுந்துச்சு? அதுவா விழுந்துச்சு. அதுவா எப்படி விழுவும்? நம்மதான் கை தவறி கீழே விழுந்துருச்சு, நான் தாங்க எடுக்கும் போது தெரியாம பட்டு கீழே. இதை சொல்ல மனசு வர மாட்டேங்குது. அதுவா விழுந்துருச்சு, காத்துல விழுந்துருச்சு, ஒரு சின்ன பொருள் விழுதுங்க, அந்த தவறை கூட நான் தாங்க தெரியாம செஞ்சுட்டேங்க என்று சொல்வதற்கு மனசு வர மாட்டேங்குதுங்க. ஒரு பெருங்கொண்ட பாவத்தை செய்துவிட்டு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அல்லாஹ்விடத்துல அழுது மன்றாடி அந்த பாவத்திற்கு அவர்கள் தௌபா தேடி இருக்கலாம். அல்லாஹ் நாடினால் மன்னித்திருப்பான். இந்த நிலைமைக்கு ஏன் வந்தாங்க? ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டு அந்த குழந்தையை கொண்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கன்னு ஒரு தாய் சொல்றாங்களே, இந்த வார்த்தை வந்து சாதாரண வார்த்தையே கிடையாது சகோதரன். இது சொல்லவே முடியாது, இதுதான் உண்மை. நமக்கு பிள்ளை இல்லையா? நம்ம பிள்ளை மேல நம்ம எவ்வளவு பாசம் வைக்கிறோம். பக்கத்து வீட்டுல ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு போனாலும் நமக்கு பதறுது. ஆஹா, என்ன பண்ணான்னு தெரியலையே, என்ன செஞ்சான்னு தெரியலையே, சாப்பிட்டானா, அவங்கள பார்த்தாங்களா, அவன் இப்படி பண்ணுவானே, அப்படி பண்ணுவானே, ஏறுவானே, இறங்குவானே, ஓடிக்கிட்டே இருக்கு மைண்ட்ல. பிறந்து அந்த குழந்தையை வளர்த்து கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்து வச்சுக்கோங்க, என்ன கொன்றுங்க என்று சொல்றாங்கன்னா இது என்ன நம்பிக்கையில அவங்க சொல்றாங்க? மறுமையின் மீது இருக்கக்கூடிய பயத்தை தவிர வேற எதுவுமே காரணம் இல்லை சகோதரர்களே, வேற எதுவுமே காரணம் இல்லை. இது மறுமை நம்பிக்கையினுடைய உச்சம். இதை ஏன் நம்ம சொல்றோம் என்றால், அந்த மறுமைக்கு பயந்து நம்பி என்ன செஞ்சோம், நானாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க. வியாபாரத்தை டெவலப் பண்ண யோசிக்கிறோம், கடையை டெவலப் பண்ண யோசிக்கிறோம், வீட்டை டெவலப் பண்ண யோசிக்கிறோம். மறுமைக்காக என்னை டெவலப் பண்ண, என்னுடைய ஈமானை வளர்த்தெடுக்க நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்?
இதை சிந்திக்காத வரையிலும், இதை யோசிக்காத வரையிலும், எத்தனை உபதேசங்களை கேட்டாலும், எத்தனை நன்மைகளை கேட்டாலும், எத்தனை பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்கிற செய்திகளை கேட்டாலும் அதை நம்மால் கொண்டு வரவே முடியாத சகோதரர்களே. இந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே ஆழப்படுத்த வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். அந்த ஒரு மனநிலை எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல்